ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. அப்படியே அந்த லைக் பட்டனை டச் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. சரியா? நம்ம இது ஃபேஸ்புக்லேயே இருக்குது கைஸ், அதுலேயும் சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் வாங்க. சரியா? ஸோ கார்த்திகை தீபம் இந்த சீரியல் வந்து என்ன கான்செப்ட்ல, என்ன அடிப்படையில் நம்பர் 1 ரேட்டிங்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? என்ன லாஜிக் இருக்கு இந்த நாடகத்துல? முதல்ல சாமுண்டீஸ்வரியோட பக்கா பிளான், மாப்பிள்ளைய கடத்தினது இவதான். சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் நல்லவ மாதிரி நடிச்சு, பொண்ணுகிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு எப்படியாவது ராஜாவை மாப்பிள்ளையா கொண்டு வரணுங்கிறது ஒரு திட்டம். யாரோடதுன்னா சாமுண்டீஸ்வரியோடது. அதை வந்து நேர்த்தியா நிவர்த்தி பண்ணிட்டா. ஸோ இப்போ ப்ரிவியூ வந்துச்சு கைஸ், அதை வச்சுதான் நான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன். என்ன ப்ரிவியூல வருது அப்படின்னா, என் பொண்ணை வந்து இப்படி மணமேடையில இப்படி உட்கார வச்சு இத்தனை பேர் சேர்ந்து இத்தனை பேர் கூடி இவ்வளவு பெரிய மண்டபம் பார்த்து இவ்வளவு செலவு பண்ணி என் பொண்ணை இப்படி இது பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து டிரைவர் ராஜாவை வந்து நான் வந்து மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்துக்குன்னு சொல்லும்போது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, இன்க்ளூடிங் ரேவதி. சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரு வடிவக்கரசி அம்மாவும் அப்படியே எல்லாருமே, அதாவது ராஜா கார்த்திகை வந்து மாப்பிள்ளையாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லார் மனசுலயும் சந்தோஷம் தாண்டவம் ஆடுது. கார்த்திகை அதாவது மகேஷ காணும்னு சொல்லி பரபரப்பா இருப்பாங்கல்ல, யாரு அவன் யாரு, அந்த வில்லன் ஒருத்தன், சடையாண்டியா சாமுண்டியா, அவன் ஒருத்தன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தங்கச்சிக்காரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகேஷோட அண்ணிக்காரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேவதி, அதுக்கப்புறம் கூட பிறந்த அக்கா தங்கச்சிய எல்லாருமே அப்படியே ஷாக்கிங்ல நிக்கிறாங்க. சரியா? இதுதான் ப்ரிவியூ வந்திருக்குது கேஸ். நம்ம வந்து ராஜா தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. சரியா? இன்னும் கல்யாணம் நடக்கல, இந்த கல்யாணம் இன்னும் 1 மாசம் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 மாசம் இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கல்யாணத்தை வச்சு. மண்டபத்தை வந்து 2 மாசம் 3 மாசம் புக் பண்ணிக்க வேண்டியது, எபிசோட ஃபுல்லா அந்த மண்டபத்திலேயே வச்சு ஓட்ட வேண்டியது. சரியா? இதேதான் இவங்களுக்கு வேலை. ஸோ எப்பதான் இந்த கார்த்திகை தீபத்துல வந்து கல்யாணம் நடக்கும், என்னடா அடுத்த கதை எப்படிடா மூவ் ஆகும்னு நம்மளும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். எனக்கு வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் சொல்லணும் அப்படின்னா, ரேவதிய வந்து பொண்ணா காமிக்காம அந்த பாட்டு பாடிச்சுல பாத்தீங்களா, அவ தங்கச்சிக்காரி யாரையோ ஒருத்தி பாட்டு பாடினா வருங்க, அவளை வந்து ஜோடியா சேர்த்திருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ.